வணக்கம். லைவ் சென்னை.com வீவர்ஸ். சென்னை வேளச்சேரி பரங்கிமலை மின்சார ரயில் சேவைக்கு மக்கள் மத்தியில் அமோகமான வரவேற்பு கிடைத்துள்ளது. தினமும் 28,000க்கும் அதிகமான மக்கள் இந்த வேளச்சேரி பரங்கிமலை மின்சார ரயிலில் பயணம் செய்வது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாருங்கள், இதை பற்றி விரிவான தகவலை இந்த தொகுப்பில் பார்ப்போம். வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் மின்சார ரயில் சேவை தொடங்கி வெறும் 42 நாட்களே கடந்த நிலையில் இந்த ரயில் சேவைக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இத்தடத்தில் உள்ள புழுதிவாக்கம் நிலையத்தில் மின்தூக்கி, நகரும் படிக்கட்டு போன்ற வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என பயணிகள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். சென்னையின் பொது போக்குவரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது புறநகர் மின்சார ரயில் சேவை. சென்னை சென்ட்ரல், கடற்கரை நிலையங்களில் இருந்து பல்வேறு இடங்களுக்கு மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இதில் கடற்கரை முதல் வேளச்சேரி இடையே இயக்கப்படும் பறக்கும் ரயில் வழித்தடத்தில் தினசரி 1,00,000க்கும் மேற்பட்டோர் பயணிக்கிறார்கள். இதற்கிடையே சென்னை கடற்கரை முதல் வேளச்சேரி பறக்கும் ரயில் தடத்தின் விரிவாக்கமாக வேளச்சேரி முதல் பரங்கிமலை வரையிலான திட்டப்பணிகள் தொடங்கப்பட்டு 17 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த மார்ச் 14ஆம் தேதி வேளச்சேரி பரங்கிமலை ரயில் சேவை பயன்பாட்டிற்கு வந்தது. இந்த வழித்தடம் மடிப்பாக்கம், கீழ்கட்டளை, புழுதிவாக்கம், ஆதம்பாக்கம், வேளச்சேரி உட்பட சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த மக்களுக்கு பேருதவியாக உள்ளது. இந்த வழித்தடத்தில் ஆரம்பத்தில் தினசரி 15,000 முதல் 20,000 பேர் பயணித்து வந்தார்கள். இது படிப்படியாக அதிகரித்து தற்பொழுது தினசரி 28,000க்கும் மேற்பட்டோர் பயணிக்கிறார்கள். பரங்கிமலை ரயில் நிலையம் ஒரு முக்கிய போக்குவரத்து மையமாக திகழ்வதால் பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையத்தில் இருந்து புறநகர் மின்சார ரயில்கள், மெட்ரோ ரயில்கள் மூலமாக சென்னை நகரின் பல்வேறு இடங்களுக்கு எளிதில் செல்ல முடியும். இந்த ஆண்டு இறுதிக்குள் இத்தடத்தில் தினசரி பயணிப்போர் எண்ணிக்கை 30,000ஐ கடந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் ஆதம்பாக்கம் ரயில் நிலையத்தை விரைவில் திறக்க வேண்டும் என்றும், புழுதிவாக்கம் ரயில் நிலையத்தின் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் பயணிகள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். பரங்கிமலை வேளச்சேரி தடத்தில் உள்ள புழுதிவாக்கம் நிலையம் தற்பொழுது பரபரப்பாக காணப்படுகிறது. ஆனால் இந்த நிலையத்தில் பயணிகளுக்கான அடிப்படை வசதிகள் போதுமானதாக இல்லை. மின் தூக்கிகள், நகரும் படிக்கட்டு வசதிகளை ஏற்படுத்தி முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். ரயில் நிலையம் தூய்மையாகவும் சுகாதாரமாகவும் பேணப்பட வேண்டும். அதேபோல ஆதம்பாக்கம் ரயில் நிலையத்தை விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். புழுதிவாக்கம் ரயில் நிலையத்தில் மின்தூக்கி, நகரும் படிக்கட்டு போன்ற வசதிகளை ஏற்படுத்தும் பணி செயல்பாட்டில் உள்ளது. ஆதம்பாக்கம் ரயில் நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு விரைவில் திறக்கப்படும் என்றும் அதிகாரிகள் வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது.